ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அந்த இது பார்த்திங்களா, நம்ம ரவை எடுத்தோம் பார்த்திங்களா, அதே அளவுக்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இலகி வரும். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப குறைச்சிட்டு ஸ்லோவாக வச்சுக்கலாம். அடுப்பு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான நம்மளுக்கு ஒரு கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கோம், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஸ்டேஜில் நான் பைனாப்பிள் எசன்ஸு சேர்த்தேன். அது உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், நான் சேர்த்துட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை நல்லா அப்படியே லைட்டாக மேலே பரப்பி விட்டுடலாம். ஏன்னா அது எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அது சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.